ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிக்கி ஸ்டடி யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரிப்பு தாங்க வந்திருக்கோம். எங்கே அப்படின்னா கேரளாவில் வந்து வயநாடு. ஸோ வயநாடில் வந்து 2 பிளேஸ் பார்த்தோம். ஒன்று வந்து சொச்சி வாட்டர் ஃபால்ஸு, இன்னொன்று வந்து 900 கன்னடி, அது சம்திங்காக பேர் வரல. யாரார் அப்படின்னா நான், ஸோ சுமேஷு, ரஹீமு, அப்புறம் சாதிக்கு. ஸோ சடன் பிளான் தான். என்னென்னா நேற்று தான் பிளான் பண்ணோம். சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு பிளான் பண்ணியிருப்போம், கிளம்பிட்டோம். ஸோ இங்கே ரஹீம் இருக்காரு, சாதிக்கு இருக்காப்புல, அவர் தான் ஓனர், அவர் பெரிய கை அவர். ஸோ இப்போ எங்கே அப்படின்னா ஜீப் சஃபாரி போகிறோம். ஜீப் சஃபாரி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 7 கிலோமீட்ரு. டிரைவர் இவர் தான். டிரைவரில் கடை ஓனரு, அப்படி வெளிச்சம் தெரிய மாட்டோம். வண்டி ஓனர் அவர் தான், கடை ஓனர் அவர் தான். இப்போ என்னென்னா இங்கேருந்து 7 கிலோமீட்டர் வந்து ஜீப் சஃபாரி போகணும். போகிறக்கு 7 கிலோமீட்ரு, வரக்கு 7 கிலோமீட்ரு. இன்னொன்று என்ன அப்படின்னா ஜீப்பில் போகிறதுக்கு ஆக்சுவலாக இந்த மாதிரி ஜீப் தான். ஜீப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து மொத்தம் 1200 ரூபா ஒரு வண்டிக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா அதாவது 6 பேர் வண்டியில் போகலாம். ஒரு ஆளுக்கு 200 ரூபா வருது, 1200 ரூபா. இன்னொன்று என்னென்னா உள்ள என்ட்ரன்ஸ் வந்து 250. ஒரு 11 கேம்ஸ் பக்கம் இருக்குது. அதில் வந்து ஒரு 2-3 மட்டும் தான் பே பண்ணுற மாதிரி இருக்குமாமா. மீதியெல்லாம் வந்து நம்ம ஃப்ரீ தான், எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். பார்க்கலாம் வாங்க, உள்ளே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். நான் வண்டி லைனாக நிற்கிது. ஸோ இதில் வந்து எந்த வண்டியும் தெரியல. ரஹீம் தெரியும் பாரு, இவர் தான் அம்மி பிரியாணி ஓனரு. அவர் வந்து பெரிய ஓனர். சாதிக் இங்கே வா, அவர் வந்து வேறு எதாவது வாங்கிட்டு இருக்காரு. சுமேஷ் என்ன பண்ணுறான் பார்க்கலாம். நீங்களும் வண்டியில் கூட்டு போயிருக்கீங்க. வண்டியில் கூட்டி போய் அங்கே 1 ஹவர் வெயிட் பண்ணி 1 ஹவர் தான் டைம். ஒவ்வொரு இதுக்கு எவ்வளோ மணி நேரம் டைம்? ஒவ்வொரு கேமுக்கு நீங்கள் அதே எல்லாம் பரவாயில்ல. 1 ஹவரில் முடிஞ்சிடும். இன்னைக்கு க்ரௌடு கம்மி. க்ரௌடு இருந்து தான் 1 ஹவரில் முடியாது. வேலை போகிறதுக்கு எல்லாம் அங்கே 7 கிலோமீட்டர் இதே மாதிரி தான். குலுங்கி போய் ஆகணும். அந்த ரோடு அப்படி இருக்கு. ரோடு காட்டு, அந்த பக்கம் அந்த ரோடு காட்டு. இப்படிதான் இருக்கு ரோடு. மஜா ஆகையா முடியலைங்க. எங்க பிடிச்சாலும் என்னன்னா இப்போ வந்து ரோடு வந்து நார்மலாக வந்துருச்சு. ஸோ கொஞ்சம் தூரம் தான் நார்மலாக இருக்கும். பழையபடி டிங் 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 ஆட ஆரம்பிச்சிடும். ரோடு வண்டி ஆட ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே கருப்பு, இல்லை நீ எச்சா கருப்பு வச்சுன்னா அப்புறம் எப்படி தெரியும்? ஏன்னா இல்லைங்க, இப்போ வந்து ரோடு வந்து ஃப்ளாட்டாக இருக்குது, நேராக போகுது. மறுபடியும் பழைய எப்படி ஸ்டார்ட் ஆகிருக்கு டிங்கி டிங்கி ஆடுறதுக்கு. நான் சொல்கிறது வண்டியை அது ஆட ஆரம்பிச்சிச்சு. இப்போ தான் சொன்னேன், ஆட ஆரம்பிச்சிச்சு. ஃபைனலி மேலே வந்துட்டோம். ஸோ இந்த வண்டியில் வந்தோம், டிக்கெட் எடுத்துட்டோம். ஒரு டிக்கெட் பார்த்தீங்கன்னா 250, 4 பேர்த்துக்கு வந்து 1000. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் அது. பட் என்னன்னா எடுக்க முடியல, ஏன்னா வண்டியில் வந்து ஃப்ரண்ட்டில் உட்கார விடல. நமக்கு முன்னாடி உட்காந்தவங்களுக்கு வந்து ஏதோ சம் பேக் பெயின் அப்படின்றதுனால அவர் உட்காந்து எடுக்க முடியல. ஸோ அதெல்லாம் டிக்கெட் வாங்கிட்டோம். வண்டி சார்ஜ் வந்து நம்ம கீழே போகும்போது கொடுத்தா போதுன்னு சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று இருக்குது. பட் அது என்னன்னு தெரியல, போனதான் தெரியும். இன்னொன்று இந்த இடத்துல மொத்தம் 2 பார்க் இருக்குது. ஒன்று எக்கோ பார்க், இன்னொன்று ஸ்கை பார்க். டிக்கெட் ஒரு பார்க்கில் வந்து 11 ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். இன்னொன்றில் வந்து 6-7 சம்திங் தான் இருக்கும். சரி அவங்கள போய் பார்த்துக்கலாம். இன்னொன்று அந்த ஆக்டிவிட்டி கவுண்டர்ஸ் போட்டிருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு வந்து தனித்தனி சார்ஜு. ஸோ அந்த ரோப்பில் வர்றது, சைக்கிளிங்கு, அப்புறம் அந்த தூரிக்கெலாம் பார்த்திங்கன்னா தனி சார்ஜு. அதுபோக மற்ற எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இந்த டிக்கெட்டு தான், ஃப்ரீ தான். ஸோ இப்படி தான் போகணும். இப்போ போகிறது பார்த்திங்கன்னா கிளாஸ் பிரிட்ஜ் தான் போகிறோம். யாருன்னா போடா ஆல்வேஸ் ஒரு தினிஷ். வரும்போது வந்து செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. பட் என்ன அப்படின்னா வீடியோ எடுக்க முடியலைங்க, ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜிப் லைன் போகுது பார்த்தீங்களா, ஸோ அந்த லைன் இருக்குது. நான் பேக்க மாட்டேன். ஸோ ஒரு போகிறோம் இல்லைங்களா, இதுக்கு தான் வந்து தனி சார்ஜு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபா இதுக்கு. ஸோ அங்கே ஸ்டார்ட் ஆகும், அவர் நிற்கிறார் இல்லையா, அங்கேருந்து அவங்க அந்த இது வரைக்கும் போவாங்க. ஸோ அதுக்கு வந்து 100 ரூபா. இன்னொன்று என்னென்னா இதிலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரவுண்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ ஐ மீன் பாக்ஸாக போட்டிருக்காங்க இல்லையா, அது வந்து நம்ம சுற்றிட்டோம் அப்படின்னா டிக்கெட் அடிச்சிருவாங்க. இதில் கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 8 9 10 மொத்தம் பார்த்திங்கன்னா 10 ஃப்ரீ. இதில் இதெல்லாம் போயிட்டோம் அப்படின்னா மார்க் பண்ணிட்டாங்கன்னா ஸோ நம்ம நெக்ஸ்ட் டைம் இது யூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம பசங்க 2 பேர் போயிருக்கானுங்க. போடா
வீடியோ எடுத்து வரடா போடா. நம்ம பையன் அங்கே இருக்கான், ஒருத்தர் இங்கே இருக்கா. என்னன்னா ஸோ காலை வந்து பார்த்து தான் வைக்கணும். கரெக்டாக வைக்கல அப்படின்னா டர்ராகே தான். சமூக சேவையாமா கைஸ், அவன் சமூக சேவை பண்ணிட்டு போம்ல, கண்டுக்காதீங்க. தெரியுதா பங்கமாக இருக்குது. என்னன்னா கால் தாங்க வைக்கிறது ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. சரி வாங்க அப்படியே போவோம். என்னன்னா நம்ம கேமரா மேன் தான் எடுக்க முடியல, ரிட்டன் வரும்போது எடுத்துருவோம். இப்போ தான் வந்து தானே ஆகணும், நம்ம எடுத்துருவோம். ஒன்று பண்ணுறா புறா, நீ போடா புறா, நீ போ இருங்க. ஆனா பயங்கரமாக ஆட்டாடுங்க. அப்படியே சென்ட்ரல் ஃபோட்டோ எடுக்கல, இல்லைங்கடா ரஹீம் சென்ட்ரல் ஃபோட்டோ எடுத்துங்க. எப்படி பங்கம் வாங்க வாங்க அப்படியே போவோம். என்ன ஒரு ஆட்டம் ஆடுகிறது. உளுந்தா கால் உடையும். ஒரே முட்டை ஆட்டினா ஒரே முட்டை போக வேண்டியதா போறோம். என் கேமரா டே போங்க டே, மொபைல் தனியா இருக்குதுடா. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் 2 எட்டு வச்சா இது அவன் அப்போ ஏங்க பக்கம் வரும்போது பயமா இருக்குது. ஃபுல்லாக எடுத்துட்டு ஆட்டுவோமா மைக். ஐயோ உளுந்துடாத, இலக மாட்டேன். பள்ளம் பெருசா இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் பக்கம் வந்துட்டோம். பயங்கரமாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த 4 பேர் வராங்க. என்ன அப்படின்னா ஒரு இதுக்கு பார்த்தீங்கன்னா 4 பேர் தான் வர முடியும். ஸோ அட் டைமில் 6 பேர் வந்தாலும் ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ ஒரு இதுக்கு 4 பேர் வரலாம். இப்போ நம்ம முடிஞ்சோடனே இப்போ அவங்க வராங்க. வாங்க அடுத்து போவோம். இங்கே மட்டும் பார்த்து இப்போ ஆப்ரேஷன் டே வீடியோடா பார்த்திபா. இப்போ சொல்லாதடா. ஓகே அதனால என்ன இருக்கு, அவன் தான் சொன்னது. நம்ம பையன் தான் பாத்துடா நடுவுலலாம் இல்ல, யாரும் வர மாட்டாங்க. போவோம். என்ன ஒரு ஸ்பேஸ் இங்கே வந்துரு. டே அவன்ட ஃபோட்டோ எடுத்துறாரு. இப்படிங்க தானே அதுலேயும் நம்ம கண்ணு தெரியாது. இதில் வேறு கருப்பு. ஏங்க ரொம்ப ரிஸ்க்காக இருக்கா? ஷூ போட்டால் வழுக்கும்னு நினைக்கிறேன். அது போடவே தேவையில்லை நினைக்கிறேன். போட தேவையில்லையாம்மா. அகலம் பாரு எவ்வளோ இருக்குன்னு சென்டரில். மிஸ் ஆயிட்டீங்கன்னா இதுக்கெல்லாம் மிஸ் ஆகிறோம். நடந்து பாரு, அப்போ தெரியும். ரோப்பே போடாமல் போகண்டா. அப்படி அலௌட் இல்லடா. பேசக்கூடாது. சரி அங்கே பிடிப்புமான இல்லை, கையெல்லாம் வலி கூட்டுரும். இவரே இந்த புளுத்தி அவரே சேர்த்துருக்காரா? கர்நாடகா ஒரு ஸ்டேட்டோட வருது. ஆமாம், புதுச்சேரி ஸ்டேடு. புதுச்சேரிக்கு நீ போகிற இப்போ இல்லை சொல்கிறேன், அதுக்கு நம்ம சம்மந்தம் இல்லையே. கிட்ட தான்டா பிஸ்னஸ் மேன் வச்சுங்களா, பிரியாணி கடை, ஸ்டூடியோ, ஓன் பிஸ்னஸ். சத்தியம் கூட சத்தியம். நான் ஃபுட்டு ஏதா ആ നെറ്റിൻ്റെ അതിൽ കയറാട്ടോ. നീ ഉണർന്നതിൽ பார்த்து காலையில் பார்த்து தான் இருக்கிறேன். മലയാളം അറിയാം, കന്നഡ അറിയാം, തമിഴ് അറിയാം. കന്നഡ கொஞ்சம் கொஞ்சம், மலையாளம் ஃபுல்லாக அறியும். நீ அறியும் ஆ மலையாளம் தமிழ் ஒரே மாதிரி தானே, சேம் இதான். கன்னடம் அது கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் வந்துடும். இது சேம் தான். கட் பண்ணிட்டு ஒரு ஃபோட்டோ முடிச்சுக்கணும். வீரப்பன் அது வீரப்பன் பன்னரியம்மன் கோயில் அடுத்து வந்து 10 கிலோமீட்டர். மை ஃப்ரெண்ட் கமிங் டு ரஹீம். அவன நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த இது முடிச்சுது. 2வது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரஹீம் வந்து கைத்து மேலே தொங்கிட்டு இருக்காரு, அந்த லாஸ்ட்டில் இருக்கா. 3வது வந்து இந்த இது முடிஞ்சுது. 4வது வந்து கண்ணாடி கிளாஸுங்க. ஸோ அது வந்து அங்கே இருக்குது தெரியுதா,
ஸோ நம்ம வெளிச்சத்துக்கு தெரியாது. அதுக்குள்ளே போனோம்னா அது இதை விட இன்னும் சூப்பராக இருக்கும். வாங்க அதை போய் பார்க்கலாம். 1 2 சாதிக்கு வாடா. எத்தனை பேர் போகணும் வரதுக்கு? அதெல்லாம் போய்க்கலாம். சரி போயிட்டு 2 பேர் போயிருக்காங்க. வந்ததுக்கப்புறம் தான் நான் போவோம். அவன் பாடி பில்டர் தானே. எனக்கு பயமா இருக்கு பாத்திமா. ஓரளவுக்கு கொண்டு வச்சுக்க. கண்ணாடி ஃப்ரேம் வந்து பயங்கரமாக இருக்குது. கீழே காட்டு. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கீழே மட்டும் தான் தெரியும். இங்கே ஸோ பங்கமாக இருக்குது. வாங்கிட்டு தலை சுற்றுதுன்னா கொஞ்சம் கீழே பார்த்தா நான் வாரு நாமே நினச்சி பாரு. கீழே பார்த்தா பயமாக இருக்குங்க. பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிருக்கேன். வாங்க கீழே பார்க்கக்கூடாது. தரமாக இருக்குது. பயமாக இருக்கு. பார்த்தீங்கன்னா வெறித்தனம். அப்படியே சுமேஷ் ஒன்று பண்ணு. ஸோ கண்ணாடி கிளாஸ் பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டார்ட் ஆகும். அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கு இல்லையா? ஸோ அங்கே ஸ்டார்ட் ஆச்சு பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும். இன்னொன்று என்னென்னா ஷூ போடக்கூடாது. ஒன்லி வெறுங்கால் இல்லைனா சாக்ஸ் போட்டுக்கலாம். ஸோ நம்ம பசங்க ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருக்குங்க. இன்னொன்று ஆப்போசிட் வீட்டிலங்கிறனால கொஞ்சம் ஒரு மாதிரி தெரியும். ஸோ மற்றபடி பங்கமாக இருக்குது. பங்கமாக இருக்குது. வேறு லெவலில் கால் நடிக்குது எனக்கு. ஹைட்டாக இருக்கு. வீடியோ ரெடி. நீ சொல்றீ மாப்ள. அந்த பிளாக்க குறிப்பாடுற. குறிப்பாடுறது எதுல தெரியுமா? இல்ல எய்ம் வைக்கிறது எப்படி கேக்குறான். எங்கேயோ போகுது. ஸ்டார்ட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 4 ஆக்டிவிட்டி முடிஞ்சுது. 5வது பார்த்தீங்கன்னா கன்று சுடுறது. அது எங்கே நம்ம ஒரு பக்கம் சுட்டு அது வரைக்கும் போயிடுச்சு. ஸோ 6வது வந்து வில்லம்பு. அது காட்டு மாப்பிள்ள. அது வரைக்கும் போகுமான்னு தெரியல. பார்ப்போம். நல்ல காலத்தில் கண்டு தெரியாது. கண்ணாடி வேறு போடுறோம். நீ ஃபோர்ஸ் போகாது மாப்பிள்ள. அப்படின்னா ரெடி சுமேஷ். தாண்ட மாட்டேங்குது. மேலத்துக்கு கொஞ்சம் மேலத்துக்கு. ஆக்டிவிட்டிஸ் பார்த்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பார்த்ததில்ல. என்னன்னா 100 மீட்டர் நடந்து போகணும்னு சொன்னாங்க. பயங்கரமாக இருக்குது. அந்த கல் வந்து செம்மையாக இருக்குது வர்றதுக்கு. இன்னும் ஆக்சுவலாக கீழே போகணும். என்னன்னா இப்போ பார்த்தா தான் பயமாக இருக்குது. இந்த குணா குகையோ? குணா குகை கிடையாது, கேவ். வா கரெக்ட். வந்து சேஃப்டியாக தான் வரணும். என்னன்னா மண் இருக்கு இல்லையா? ஸோ அதனால் கிரிப்பு கிடைக்காது. அப்படியே வாங்க. நீ பார்த்து வர. ஸோ கேவ் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு இல்லையா? இதுக்குள்ளே போனால் தான் கேவு. ஃபாலோ மீ. அம்மே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேலே ஏறுது. வாங்க ஃபாலோ பண்ணுங்க. ஃபுல்லாக பண்ணு சைஸ்.
நல்ல ஊனு ஊன்றா. அதே கிடையாது எதுக்கு இதுல ஏறுறேன் இவ்வளவு பாத்தீங்களா எங்க ஏறி இருக்கிறாங்க. நடந்து வந்தாங்கன்னா அவ்வளவுதான்டா. காய்ஸ் இந்த மாதிரி ஆளுங்களால குணகுகைகளை யாரையும் விடுறதில்ல தெரியுமா. சின்ன ஒரு குகை மாதிரி போகுது. ஸோ அவங்க போக முடியுமா தெரியல. வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீ பாத்தீங்களா கீழே வச்சு பாத்தீங்களா? ஆக்சுவலா என்ன அப்படின்னா அங்க இருந்ததை விட இங்க வந்தா கூலிங் செம்மையா இருக்குது. நான் சொல்றது இந்த கூலிங். ரெடி 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 ரெடி. நீ வச்சு நீ பார்த்து வாடா. ஓகே ஏங்க குகை போகுதுங்க வாங்க. ஆத்தி வாடா. என்னங்க குகையை பார்க்க இவ்வளவு பயங்கரமா இருக்கு. மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. என்ன தெரியுது? அப்படி அந்த பக்கம் போணுமா? எடுத்துட்டு இருக்கிறேன். எஸ் ஏ ரகீம் வாங்கடா வாடா. இதுக்கு மேல எங்க ஏறுறது? அப்படியே பாத்தி வா. முடியாதுடா. அடியில பூந்துரு. அடியிலையா? எஸ் சரி வா. ஏங்க அங்க முடியல. இந்த சந்துக்குள்ள போவாங்க. என்னடா அது? மனிதனோட கொள்ளு. வாங்க இந்த சந்தில போவோம். சந்தில போறோம்ங்க. ரகீம் வராடா இருக்காங்க. சுமேஷ் சக்சஸ். இரு வாடா வாடா. நாங்களும் அடுத்த மஞ்சள் பாய்ஸ் எக்ஸ்ப்ளோர் த கேவ் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது. நான் உள்ள இருந்து வரேன். இதில் உள்ளே வருவதுதான் கடிதம். மனித உடம்பு கொள்ளை, மனித காதல் அல்ல அப்படின்னு டைலாக் பேசிட்டு சக்சஸ் வெளியே வந்து அங்க ஒரு கதறிட்டு இருக்குது. ஏ வாடா. ஒரு வழியா இது ஃபுல்லா சுத்தியாச்சுங்க. 90D கண்ணாடின்னு நினைக்கிறேன். சரி பேர் மறந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன போறோம்னா சேட்டா இதுக்கப்புறம் என்ன வாட்டர் ஃபால்ஸ்? அது வாட்டர் ஃபால்ஸ் தொள்ளாயிரங்கண்டியில். அதுக்கு அடுத்தது சோச்சி ஃபால்ஸ். அது போகிறது வந்து சோச்சி ஃபால்ஸுங்க. இது வந்து முடிஞ்சுது. ஸோ பார்த்தீங்கன்னா நான் வண்டி நிற்கிது. நம்ம வண்டி வந்து ஏதோ அங்கே நிற்கிதுங்க. அங்கே தான் போக போகிறோம். ஃபால்ஸ் க்ளோஸா? ஃபால்ஸ் க்ளோஸுங்களாமாங்க. ஆக்சுவலாக ஃபைனலாக முடிஞ்சுது. இப்போ என்னன்னா கீழே போயிட்டு இருக்கோம். மறுபடியும் அதே 7 கிலோமீட்டரு. கொஞ்சம் இப்படியா இருக்கும், பயமா தான் இருக்கும். நீங்க வேணா ரோட்டை பாருங்க. அவசரப்படாத. எவ்வளோ பண்ண பார்த்துக்கலாம். என்ன வாட்டர் ஃபால்ஸ்? காதம்பரா வாட்டர் ஃபால்ஸ். காந்தம்பாரா 40 ரூபா. என்ட்ரன்ஸ் 40 ரூபா. அது குளிக்கலாம்ல? நல்லா வந்தா ரோடு என்னமா இருக்கு. நடந்தோம் அப்படியே மறுபடியும்
இப்போ ஃபுல்லாக தெரியுறா இப்போ கைக்கெல்லாம் இருக்கு அப்படியே சாக போகிறேன் பாத்திரம் கொட்டை எடுத்துட்டு போனேன் பட்டணம் பண்ண எடுக்கிறத என்ன பண்ணுற அடியில் இது சுத்தமாக இது வாட்டர் சர்வீஸ் கூட அவன் எடுத்து கொடுத்துருவாங்க. யார் எடுத்து விடலாம் சிக்கன் தட்டு அவன் எடுத்துட்டு எல்லாமே கிளீன் பண்ணி டிக்கெட் வாங்கியாச்சு. ஜாலியாக இருக்கா உனக்குலாம் ஏண்டா ஏண்டா ஜாலியாக இருக்க. என்ட்ரன்ஸ் வந்து நல்லா இருக்குங்க. ஸோ அங்கே அதை கட்டேன் அங்கே வாட்டர் கோஸ்டர் இருக்கு இல்லையா, அது ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸோ அங்கே வந்து ஆள் அதிகம் அதிகம்னு சொன்னாங்க. இல்லை இறங்க கூட போர்டு போட்டிருக்காங்க. அது இறங்கி போக கூட போட்டிருக்காங்க, பட் எனக்கு தெரியல. பட் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக ஃபோட்டோ ஷூட்டில் எடுக்கணும்னா இங்கே பிளேஸில் நல்லா இருக்குது. அதுக்கு தனி அமௌண்ட் டைம் பத்தாது. அது இல்லை, அதுக்கு தனி அமௌண்ட் போடுறானுங்க இங்கே. அது மொபைலில் தான் ஃபோட்டோ எடுக்கிறோம், அதுக்கு எது காசு. வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி இப்படியே வீடியோ போடுவேன். சத்தரா நீ மோஸ்ட்லி ஒரு தினசரி போடுவேன். நான் வந்துட போறேன்டா யூடியூப்ல கம்முடா அது உண்மைதான். அதனால தான் அப்படியே ஃப்ரெண்டு கேமரா ஹேவ் எவரிபடி. ஆமாம் இதை ஸ்டார்டிங் ஏரியா பார்த்திவா. குளிக்கிறதுக்கு வர அந்த சின்ன அப்படி போகிறாங்க, இது இல்லைடா இன்னும் போகிறாங்க. ஆக்சுவலாக இன்னும் உள்ளே போகணும். நாங்கள் இதை பார்த்தோன்னே இதுதான் வாட்டர் ஃபால்ஸ்னு வச்சுக்கோம். போகணும். கண்ணாடி நல்லா இருந்துச்சு, கம்பி நல்லா இருக்கு. இது கூட சேர்ந்தது எல்லாத்தையும் மறந்துடணும். இதுக்கு தான் இவன் கூட சேராதான்னு கேட்க இன்னும் கமெண்ட் இருக்கு. ஏய் நைஸ் நைஸ் பார்த்து சொல்கிறா. கழட்டி கட்டி படுத்தீங்க, கழட்டி பிடிச்சே காஞ்சிடும். இது அவங்க மாதிரி இறங்க முடியாது. என்ன அப்படின்னா போன டைம் தண்ணி அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க. பட் இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் குளிக்கலாம், கீழே குளிக்கிறாங்க. நாங்கள் குளிக்க முடியாது பார்ப்போம். தெரியும் இந்த கயிறு பார்த்தீங்கன்னா பிடிச்சி அப்படியே இறங்கி போகிறதுக்கு. வாங்க போவோம். போடா. டே ஃபர்ஸ்ட் குதிரை அப்ப தெரியும். உள்ள போ. அங்க பாரு இல்ல. டேய் அங்க வர அவ்வளவு ஆளம். டேய் டேய் அவ்வளவுதான் ஆளம். போடா. போறியா இல்லையா? வாரு அங்க வார எல்லாமே யானையா தாண்டா தெரியுது. நிப்பாட்டினா யாரும் நிப்பாட்ட கூடனா குட்டியோடு நிக்குதுல்ல. அங்க அங்க போ அங்க போ.
தான் நிற்குது. ஜூம் பண்ணு. அங்கேயும் யானையாக தான் நிற்குது. டேய் ஒத்த யானடா திரும்பி போடா. குட்டிடா நல்லா மண்ணில் போட்டு விளையாண்டு கிடக்குறாரு.